ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை கட்டுறாரு பாருங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. கண்ணு தெரிஞ்சா போனுங்க, கண்ணு முடியாது. No, 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 no. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானும் பேபியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். நாங்க சென்னையில இருக்கும்போது மேக்ஸிமம் நானும் பேபி அப்போ அடிக்கடி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுவோம், பிராங்க் அது மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கும். சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஈட்டிங் சேலஞ்ச் வந்து நாங்க ரெண்டு பேரும் பண்றோம் இந்த வீட்டுக்கு வந்து. சோ ரெண்டு டைப்பா வந்து ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். ரெண்டு டைப்பாவா? ஆமா சரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்ணை கட்டிட்டு ஈட்டிங் சேலஞ்ச், பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்ச். ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அது ஒன்னு எடுத்துருக்கேன். அப்படி இல்லனா இன்னொன்னு எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மாத்தி மாத்தி வந்து ஊட்டி விடுறது. இப்போ பிரியாணி எடுத்து நான் உனக்கு ஊட்டி விடணுமா? சரி, ஊட்டி விடுவேன். யார் இலை ஃபர்ஸ்ட் காலி ஆகுதோ அவங்க வந்து வின்னர். ஏன் இலை காலி ஆகுது கண்டிப்பா இல்ல கண்டிப்பா சங்கீதா ஏதோ வந்து ஃப்ராட் பண்றது தான் வேலை பாக்குறாரு. நானும் எந்த ஃப்ராடும் பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படி நீ உனக்கு நீ ஊட்டினா நீ சாப்பிடலன்னா எப்படி நீ தான் வின்னுவாங்க? நான் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க, எப்படி நான் சாப்பிடுறதுனா நான் கடை கடன் சாப்பிட்டு நான் வின் ஆயிடுவேன். இப்ப சங்கீதா ஊட்டினா இப்ப சங்கீதா சாப்பிடாமலே ஆக்டிங் பண்ணாருன்னா நான் அப்புறம் தோத்துருவேனே. ஈட்டிங் சேலஞ்ச்னா ஒரு சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா போக வேணாமா? கபகபன்னு சாப்பிட்டேன்னா இலை தான் காலி ஆகும். சரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி ஓகே. பாத்தீங்கன்னா டாஸ் போட்டு பாப்போம் பேபி. சோ தலை விழுந்ததுன்னா பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்ச், பூ விழுந்ததுன்னா மாத்தி மாத்தி ஊட்டி ஒரு சேலஞ்ச். சரி ஓகே. அப்பனா நான் அந்த பக்கம் வந்துடுறேன்னா எனக்கு கை வாட்டுங்க, உனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் நான் ஊட்டுறேன். சரி, எவ்வளவு பாசமான சேலஞ்ச் சொல்ற. இது வரைக்கும் நீ எனக்கு ஊட்டி விட்டுருக்கியா? நான் உனக்கு ஊட்டி விட்டுறேன். இந்த வாய்ப்பு ஈட்டிங் சேலஞ்ச் ஏதாவது கிடைக்குது இல்ல? அப்ப வந்து ஈட்டிங் சேலஞ்ச்ன்ற பேர்ல நீங்க வந்து ரொமான்ஸ் பண்ண போறீங்க அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க? இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் எது விழுதுன்னு பாப்போம். சரி, பூவா தலையான்னு சொல்லிட்டு ஓகே. என்ன சொன்ன? பூ விழுந்ததுன்னா ஊட்டி விடுறது ஓகே. தலை விழுந்தா நீ போட்டு சுத்தி விடு, நான் இருக்கிறேன். தலை தான் விழும். பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்ச் தான் நான் தான் வின் பண்ணுவேன். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதுதான் இங்க பாருங்க, நான் வந்து காட்டுறேன், அப்படியே காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருப்பி காட்டுறேன். நான் பூ விழணும்னு நினைச்சேன் பேபி, தலை விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பிளைண்ட் ஃபோல்ட் கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். எப்படியா இருந்தாலும் நான் தான் வின் பண்ண போறேன். வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இது பிரைஸ் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். இங்க எடுத்து வை உன் பிரைஸ். என்ன பிரைஸ்னு சொல்லு. நீதான் எனக்கு பிரைஸ் தரணும். என் பர்த்டே வேற வருது. அப்புறம் நான் வின் பண்ணிடுவேன். நான் ஒரு மாசத்துல இருந்து எனக்கு பர்த்டே வருது, எனக்கு அது வேணும், இதுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துல இருந்து டெய்லியும் சொல்லிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நான் சொல்லிட்டேன் சங்கீதா, உனக்கு எதுவுமே கிடையாது உன் பர்த்டேக்கு, நீ சும்மாவே கடை, உனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி போ, பிரியாணி கொண்டு வா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலாம். என்ன கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பொறுமை யோசிச்சுக்கலாம் ஓகே. ஃபைனலா முடிவு பண்ணிக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கறாங்கன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். சாப்பாடு போடு. என்ன மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கலாம். இல்ல இல்ல, அது கடைசியா பாத்துக்கோ. ஓகே, வின் பண்ணா பாத்துக்கோ. அது முடியல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவுண்டர் டாப்ல இறங்கவே முடியல சங்கீதாவால. சோஃபா வந்து தடுக்குது. முன்னாடி சோஃபா இல்ல. சோஃபாலாம் தடுக்கல சங்கீதா, முன்னாடி இருக்கிற தொப்பா தடுக்குது. ஏய் பொல்லாத ஆளா இருக்கு போல நீ. ரெண்டு பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். யாரையும் வந்து பாத்தீங்கன்னா பிளேம் பண்ண கூடாது. ஏன் எல்லாம் கம்மியா வச்சுட்டு அதிகமா வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்சல் தான் இது உனக்கு, இது எனக்கு ஓகே. ஓகே. சோ ஒரு பார்சல் வந்து அப்படியே பிரிச்சு பாத்தல. இந்த இது எனக்கு, இது உனக்கு, இதான் எனக்கு, இது உனக்கு ஓகே. எப்போ ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணாலும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுவோம். என்ன கிடையாது, அது பிரியாணி மட்டும் தானா? 65. யப்பா இதுல எல்லாம் இருக்கு. ஓகே, அப்படியே தனியா எல்லாம் இல்ல. எல்லாம் ஆன் யப்பா फ्रेंड्स, ஒரு பிரியாணி பயங்கரமா இருக்கு. நிறைய எவ்வளவு பத்து இருக்கு. இது
எனக்கு அதிகமா வைக்கிற மாதிரி தெரியுதே. சரி அப்ப நான் நிறுத்துறேன். 65 உனக்கு அதிகமா வைக்கிறது போய் வேணாம் தடுக்க என்ன பண்றது? எதை வச்சாலும் சோறு ஒண்ணு அதிகமா வைக்காம. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி கண்டிப்பா ஒரு ஆளு ஃபுல்லா சாப்பிடவே முடியாது. டைமிங் வச்சுமா பேபி? டைமிங் ஒண்ணு வச்சுக்கலாம். 10 நிமிஷம். ஓகே? 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு சாப்பிடலாம்? 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லா சாப்பிட முடியும். நம்ம கண்ணை கட்டி சாப்பிடுறோம். எப்படி டைமிங் தெரியும் நமக்கு? ஆமா இதெல்லாம் தெரியாது. வேற நல்லா ஃபுல் ஆயிடுச்சு வாழை இலை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாழை வாங்கிட்டாங்க. வாழைப்பழம் ஃபுல் ஆயிடுச்சு. சரிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு துணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. கண்ணை வந்து கட்டிக்கலாமா? கட்டிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை கட்டுறாரு பாருங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சு கட்டுறாரு. நானும் அப்படி வச்சு கட்டவா? நல்லா இழுத்து வச்சு கட்டணும். டைட்டா தான் கட்டி இருக்கேன். நல்லா கட்டு. கூட நான் கட்டுறேன். உனக்கு நான் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா போங்காட்ட வாங்குது. உனக்கு நான் கட்டுறேன். எனக்கு நீ கட்டு. ஓகே? திரும்ப திரும்ப. ரொம்ப இருக்காது. தள்ளி போடு. போமா? அப்புறம் நீ எங்க இருக்கற? நான் இங்க இருக்கேன். எப்படி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி இலை எங்க இருக்குன்னு தெரியல. பக்கத்து இலையில சாப்பிட்டேன்னா என்ன பண்றது? நல்லதா? கண்ணை ஒழுங்கா கட்டிக்கிறியா? நல்லா கட்டியிருக்கேன் சங்கீதா. நீ வேற நீ எப்படி பார்த்து கரெக்டா பண்றா? நீங்க கண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வந்து ஏதோ ஃப்ராடு. உனக்கு ஒழுங்கா கட்ட வேணாமா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இங்க டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இலைய கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு கட்டிட்டு சாப்பிட போறோம். யார் வந்து வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரைஸ் இருக்கு. எப்படி சாப்பிட்டு முடிக்க போறேன்னு தெரியல. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்ச் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். கண்ணே தெரிய மாட்டேங்குது. சங்கீதா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணுதா என்ன ஒன்றும் தெரியல. நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு தெரிஞ்சா போனுங்க. கண்ணு மூடு. ஃப்ரெண்ட்ஸ் நான் லைட்டா தூக்கி பார்க்கலான்னு பார்க்கறேன். இவரு அழகா தூக்குறாரு. கண்ணு இப்ப நீ எதுக்கு தோணுனா அதான் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்ச் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால அதை நம்ம ஓரம் கட்டிடுவோம். ஏன்னா 2 பேருமே சுத்தமா சாப்பிடவே முடியல அதை கட்டிட்டு. அப்போ இந்த இலை உனக்கு அந்த இலை எனக்கு. ஓகே ஓகே ஓகே. வின் பண்றது நான் வந்து உனக்கு ஊட்டி விட நீ அது எனக்கு. இதை நான் உனக்கு ஊட்டி விடுறேன். இதை எனக்கு நீ ஊட்டி விடு. எனக்கு எப்படி வந்து எட்டும் பைத்தியம். அவங்க இப்ப இந்த இலையை நான் உனக்கு ஊட்டி விட்டேன்னா இந்த இலை காலி ஆயிடுச்சுன்னா நீ வின்னரு. அதான் சொல்றேன். இல்ல நான் வின்னரு மாத்தி வச்சிருக்கேன். நான் வின்னரா? யாரோட இலை ஃபர்ஸ்ட் காலி ஆகுதோ அவங்க வந்து வின்னர். ஓகே நான் எடுத்து உனக்கு காலி ஆகுது நான் ஊட்டிக்கினே இருப்பேன். நீ காலி ஆகுது நீ எனக்கு ஊட்டிக்கினே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாத்தி மாத்தி ஊட்டிக்கணும். யார் எல்லாம் ஃபர்ஸ்ட் காலி ஆகுதோ அவங்க வின்னர். ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிட சீக்கிரமா சாப்பிடணும். சாப்பிட முழுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா சாப்பிடு. என் வேலை வைக்கவே இல்லை. என் வேலை சீக்கிரமா வை. அந்த இலையில வச்சு நீ சாப்பிடுற. இந்த இலையில தான் உனக்கு.
என் இலை காலி ஆகணுமா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் இலைங்க பாருங்க எனக்கு வாயில ஊட்டவே மாட்டேன். நானாவது ஊட்டி விட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ரொமான்டிக்கா தெரியுமா? குட்டி குட்டி குட்டின்னு கிழிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டினா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அள்ளி அள்ளி துருக்குறாரு. எப்படி நான் சாப்பிடுறது? எனக்கு இருக்குது குட்டி வாய். பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, சாப்பிடு. எல்லாம் பாதி காலியா போகுது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணு. நீ சாப்பிடணும். இந்த கடைக்கான சாப்பிடு. சாப்பிடு. பால் காலி ஆகுது பாரு. எல்லாம் காலி ஆகணுமா? ஒரு நாளாவது பார்க்கணும். இவெல்லாம் ஊட்டி விட்டு இருக்கியா பேபி? சொல்லு. இன்னும் ஓடி போய் ஒளிர. ஃப்ரெண்ட்ஸ், பாசமா ஊட்டினா பரவாயில்ல. ஆகாது. என்னதா? சும்மா வாய் கொடுக்கும். நானா சாப்பிட்டுன்னு இருக்கேன். ஆனியன் ரைத்தா? ஆனியன் ரைத்தா சாப்பிடு. நீ நான் கண்ணை கட்டிடுறது எடுத்து போடுற. இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்க மாட்டேற. ஃப்ரெண்ட்ஸ், நான் தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி கொடுத்து கொல்ல பாக்குறான். நல்லா இருக்குது இல்ல? புதுசா ஒரு ட்ரை. ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து பாத்தீங்கன்னா என் அளவுக்கு ஃபாஸ்டே கிடையாது. எனக்கு ஊட்டி விடவே மாட்டேன். நான் சும்மாவே இருக்கேன் என் வாய. இவருக்கு நான் ஊட்டி விட்டுனே இருக்கிறேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க இலைய அவங்க சாப்பிடலாமா? இதுதான் நான் சாப்பிடுவான். ஃப்ரெண்ட்ஸ், அது நான் சாப்பிட்டேன் இலை. அப்ப அந்த இலையை நான் தானே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும். இது என்ன ஏமாத்து போங்க வேலையா இருக்குது? அதெல்லாம் இலை மாத்தலாம் கூடாது. வச்சதுதான். இவரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈட்டிங் சேலஞ்ச் வந்து ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. பிளைண்ட் ஃபோல்ட் ஈட்டிங் சேலஞ்சும் முடியல. சரி, இப்படி ஒரு ஐடியா சொன்னாரு. அது பண்ணி பார்த்தாலும் அவ வந்து சாப்பாடு வாயில வச்சு துருதுருன்னு துருக்குற. சங்கீதா, நீ உனக்கு உன் திறமை நீ காட்டணும். நீங்களே சொல்லுங்க. பேபி வந்து பாத்தீங்கன்னா பேபி தான் இதுல சீட்டிங். 2 ஐட்டத்துலயும் சீட்டிங் பண்றது பேபி தான். சரி, நார்மலா இப்ப ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்கவுங்க இலையை அவங்கவுங்களே சாப்பிடுவோம்ப்பா. வரலாற்றுல வினோத் தோக்க போற சேலஞ்ச் ஈட்டிங் சேலஞ்ச் இதுதான் நினைக்கிறேன். சுத்தமா முடியல. 2 வாய் போட்டு நல்லா அமுக்கிட்டாரு. எனக்கு நான் 65 ஆனியன் ரைத்தெல்லாம் வச்சிடும். நீ எனக்கு வச்சியா சொல்லு? எதுவுமே வைக்கல. முட்டை வச்சிருந்தோம். மனுஷன் முட்டையை வச்சிருந்தோம்னா நான் வின் பண்ணிட்டு இருந்திருப்போம். இதை வச்சு மறந்துட்டோம் பாருங்க. என்ன பேபி, இன்னும் 2 வாய் இந்த இடையில இருந்து கொடுத்துருப்பேன் பேபிக்கு. வேணான்ட்டாரு. இந்த வாழ்க்கையில பிரியாணியே சாப்பிட முடியாது போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பார்த்தாலே பயமா இருக்குது. அவ்வளோ பிரியாணி. எப்பயுமே நாங்க நார்மலா சாப்பிடுறது இருந்தா 1 வாங்கி வந்து 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆமா, 3 பேர் வச்சுதான் சேர்ந்து சாப்பிடுவா. விழுப்புரத்துல வாங்கின அதை விட இது அதிகமா இருக்குல்ல?
முடியல ஃப்ரெண்ட்ஸ். முடியலன்னா தோத்துட்டேன்னு ஏஞ்சிடு. பர்த்டே கிஃப்ட் நான் என்ன கேட்டாலே வாங்கி தரணும். ஓகே சாப்பிட்டு வின் பண்றேன். ஏய் வின் பண்ணு பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாசமா சங்கீதாக்கு ஊட்டி விட போறேன். இந்த பரவாயில்ல பா. இல்ல என்ன பண்றேன்னு சொல்லு. பாசமா தான் ஊட்டி விடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஊட்டி விட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கேன். சூப்பரா இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம். பேபி ஈட்டிங் சேலஞ்ச கண்டினியூ பண்ணு. என்ன நீ ஒண்ணு கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. நீ தான் ஈட்டிங் சேலஞ்சாவது பண்ற மாதிரி இருக்குதே இல்லையா? யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, பாப்போம். சொல்ல முடியாது, திடீர்னு ஜெயிச்சாங்க ஜெயிச்சிடும். நானு சாப்பிட சாப்பிட திணறது ஃப்ரெண்ட்ஸ். நீ எனக்கு பாசமா விடணும். நானு இங்க இருந்து தூத்தா பாசமா வந்து தடுக்க கூடாது பேபி. என் இலையில இருந்து எடுத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ஊட்டினேன் பாசமா, உன் இலையில இருந்து ஒருத்த உனக்கு ஊட்டினேன். நீ அதான் எடுத்து விட்டு நாலு பேர் சாப்பிட கூடாது இந்த பிரியாணி. தெரியாம இந்த பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுட்டோம். முடியல. என்னால முடியும். இப்ப கூட முடிச்சிடலாம். யார் எல்லாம் கம்மியா இருந்தா வின்னர். அப்ப யார் வின்னரா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். யார் இலையில கம்மியா இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் வின்னரே. நான் தான் சொன்னீங்க. என் இலையில தான் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. அதனால நான் தான் வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல தெரிஞ்ச வாயில நிறைய சாப்பிடுது. ஸ்டார்ட் பண்ணல சாப்பிடு. பேபி தோல்வியை ஒற்றுக்கொண்ட காரணத்தால் இங்கே நான் வின்னர். என்ன நான் வின்னர் தான். வின்னர் தான். நீதான் தோத்துட்டு அப்புறம் என் இலையில எடுத்துக்கிற. நான் தோத்தான் சாப்பிட்டுக்கிறேன் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்டு முடிக்க பாரு. நானு சரிங்களா அதெல்லாம் கிடையாது. இங்க பாரு சாப்பிட்டு முடிச்சாதான் வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இலையில காலி ஆகவே இல்லை. நான் சும்மா தான் சொன்னேன். இப்ப பாருங்க நான் தான் சாப்பிட்டு முடிக்க போறேன். நான் தான் வின்னர். நீ தோக்க தான் போற. சாத்தி போடுவோம். சாத்தி தண்ணி குடிக்கும் போது இலையில எடுத்து வச்சுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கணுமா? எப்படி வரல உடனே காலி ஆயிடுச்சு. நான் பார்க்க வரல. கண்ணைய கட்டி இந்த கண்ணை திறந்து இருக்கும் போதே சீட்டிங் பண்ண. இது ஈட்டிங் சேலஞ்ச், இது சீட்டிங் சேலஞ்சா? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் பண்ணதுதான் தப்பு. நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் யார் சீட்டிங் பண்ணாங்கன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்துட்டு. நான் ஒரு பருக்கு கூட உன் இலையில நான் எடுத்து வைக்கல. ஆனா சீட்டிங் யார் பண்ணா? நான் பண்ணல, நீ தான் பண்ண. தோத்துட்டு என்ன நரிக்கு அதெல்லாம் விட்டு நிக்கிறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈட்டிங் சேலஞ்சே கோன் ராங். ஈட்டிங் சேலஞ்சே இது கிடையாது. ஒத்துக்கவே மாட்டேன் நான். ஈட்டிங் சேலஞ்சே கிடையாது. சங்கீதா தோத்துட்டு நாங்க வந்து சண்டை போட போறோம். நீ தோத்துட்டு நான் தோத்துட்டு சொல்ற. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம வச்சிருந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஆமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முடியல. ஜெஷிதாவும் வேற வருவா. ஆமா ஜெஷிதாவும் போய் நான் ஸ்கூல்ல போய் கூட்டி வந்துறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கோன் ராங்கா முடிஞ்சிருச்சு. அடுத்த வேற லெவலா ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.